Hello guys, welcome back to another video. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபேமிலிஸ் விஜய்க்கு தளபதி வீடியோ போடும்போது அப்பவே போட்டுருக்காங்க. ஓ தப்பாகுதுண்ணா. தளபதி வீடியோ போடும்போது அப்பவே இவனை வந்துட்டு யாரோ தளபதி வீடியோ போடும்போது அப்பவே இவனுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. ஸோ இப்போ பெரிய ஒரு ஸ்கேமில் மாட்டி ஆள் தானாக வந்து தலையை காமிக்கும் போது பிரியாணி போட முடியாது இருக்கும். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ ஊரே போட்டு இவனை அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாக இவன் என்ன பண்ணுவானா, ஸோ ஃபேமிலிஸ்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் யூ ஹேவ் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், இட் ஹேஸ் குவைட் நல்ல ஃபாலோவர்ஸும் இருக்குது. ஸோ அதில் வந்து இன்ஸ்டா வீடியோ போட்டு சுற்றிட்டு இருந்தோம் எத்தனை பரவாயில்லையே ஸ்கேம் பண்ணுவார். அப்பப்போ ஸ்கேம் பண்ணிட்டு அப்படி டிசைட் ஆகிடாது. ஸ்கேம் பண்ணுவாப்பில் காணாமல் போகும், ஸ்கேம் பண்ணுவாப்பில் காணாமல் போகும். அதே மாதிரி இந்த டைம் ஸ்கேம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அதாவது அது ஒரு பழமொழி இருக்கும், எலிக்கு அந்த இதை சொல்லுவாங்க சின்னதாக வைக்கலாம், இம்மா பெருசு எடுத்து சொல்லுவேன் பழமொழி கைஸ். அது என்ன இதுன்னு மறந்து போச்சு இங்கே தம்பி. ஸோ அதே மாதிரி தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா தார் ராக்ஸ் வாங்கியிருக்காரு. எந்த கார் வாங்க போறோம்னா தார் ராக்ஸ் தான் பேசுவாங்க. தார் ராக்ஸ் எப்படி 18 வயசு கூட ஆகலை, தார் ராக்ஸ் வாங்கியிருக்காரு. தார் ராக்ஸ் என்ன கதவு இதை சொல்ல முடியல அந்த அளவுக்கு இருக்கு. அவன் படிச்சு அவன் 10th பாஸ் பண்ணி 12th பாஸ் பண்ணி அடிச்சு பிடிச்சி இன்ஜினியரிங் முடிச்சு வேலைக்கு போய் மாதம் 10,000 ரூபா சம்பாதிச்சான். அது வச்சு கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவனுக்கு பிடிச்சதை வாங்கி அவன் பண்ணுறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். ஆனால் இவன் 18 வயசு கூட ஆகல, அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு தார் ராக்ஸே வாங்கிட்டான் தம்பி. இதோட அந்த ஃபேமிலிஸ்ன்னு சொல்கிறான் பார்த்தியா, எனக்கு அப்போ கேட்டாலே எரிச்சலாக ஆகுதா. இதுல நம்ம தம்பியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு. அந்த அன்பு இல்லை, இது வேற அன்பு, ஸ்கேம் அன்பு. ஸோ ஃபாலோவர்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காங்க, இவங்களை நம்மளை எப்படி மீன்ஸ் இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்துருக்காப்புல. பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, நான் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் ஒன்று இருக்குது, நான் அதை வந்துட்டு உங்களுக்கு ப்ரமோட் பண்ணி தரேன். ஸோ வந்துட்டு எனக்கு என்னது இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேமிலிஸு நிறைய காசு வரும், ஃபேமிலிஸு அந்த மாதிரிலாம் சொல்லித்தரேன். இதுவும் அந்த காசெல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டான்னா சின்னதாக வாங்காமல் பெருசாக வாங்கிட்டான், தார் ராக்ஸ் வாங்கிட்டான். ஸோ அவனுக்கு காசு கொடுத்த எல்லாரும் வந்துட்டு ஐயோ என் காசுலாம் கரியாக போகுது ஐயோன்ட்டு எல்லாம் பார்த்துட்டு வீடியோ போட அது ட்ரெண்டாக தம்பி மாட்டிக்கிட்டாங்க. தம்பி இதுதான் ஃபஸ்ட் டைமாக ஸ்கேம்னு பார்த்தா இல்லை, ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி முதல்ல இந்த உனக்கு கொடுத்துட்டு குத்திக்கிட்டே இருந்திருக்கான், ஸ்கேம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இப்போ வந்துட்டு மீன்ஸ் பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி ஒரு ப்ரமோட் பண்ணானா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்கேம் ஆப் ப்ரமோட் பண்ணானா, அதுக்கு முன்னாடி ஐஃபோன்னு ப்ரமோட் பண்ணானா, அதுக்கப்புறம் நான் போய் பேச போகிறேன்னு ப்ரமோட் பண்ணானா, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அவர் எஸ்கே கிட்ட அஜித்துக்கிட்ட மீட் பண்ண போகிறேன், தளபதி பார்க்க போகிறேன், அதுவும் தளபதி பார்க்க போகிறேன்னு ஒரு வீடியோ போட்டான். அதை அப்படியே லேட்டராக சொல்கிறேன். இதில் தளபதின்னு சொன்ன அப்புறம் தான் ஞாபகம் இருக்குது, தம்பி வந்து அண்டர் 18 டிவிக்கே அம்பாசிடர், அதாவது டிவிக்கே பார்ட்டியோட அம்பாசிடர். பார்த்துக்கோங்க, எங்கே டிவிக்கே இது போனாலும் அவர் போயிடுவார். ஸ்கூலுக்கு போகிறானோ இல்லையோ டிவிக்கே கட்சி மாநாடுக்கு போயிடுவான். அப்படியே உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா. இதில் ஃபேமிலிஸ் நீயே சொல்கிற தம்பி, அதுக்கப்புறம் நீயே அவன் முதுகலை குத்துற நியாயமா இல்லை. 1000 என்ன பரவாயில்ல, இப்போ அவன் 1K ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு ஸோ அதில் 1000 போய்விட்டால் கூட எவ்வளோ வருது.
காய்ஸ் ஸ்கேம் பண்ணுற எவனாக இருந்தாலும் நம்பாதீங்க. கிவ் me a 1 or 2 சான்ஸ். அந்த அதாவது ருசி கண்ட பூனை சும்மா இருக்காதுன்பாங்க. அந்த மாதிரி அவன் சும்மாவே இருக்க மாட்டான். எப்படி திருப்பி கை வைப்பான். ஏன் ப்ரோ நீலாம் ஸ்கேம் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேன். ஏன்? ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ், தொழில் தர்மம் பண்ண மாட்டேன். இவன் என்னன்னா சரி ஹேஸ் அ வெரி குட் ஃபாலோவர்ஸ் அண்ட் அந்த ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு நல்லா கண்டென்ட் பண்ணலாம். பட் ஒரு சில டைம் வந்துட்டு கண்டென்ட் ஓடாத டைம் என்ன பண்ணுவான்னா சரி இது பற்றி சரிப்பட்டு வராது, ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதான் அப்படின்ட்டு இந்த மாதிரி எசகு பொசுக்கான வேலையெல்லாம் பண்ணாருங்கப்பா. லைக் இந்த மாதிரி ஏகே தளபதிக்கிட்டலாம் பேச போகிறேன் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹைப் ஏற்றி எஸ்கே கிட்ட பேச போகிறேன்னு ஒன்று பண்ணாமல் போகிறேன். பார்த்தா அது எஸ்கேவே இல்லை. ஏன்னோ கொஞ்சமாக காசு கொடுத்து லோ பட்ஜெட், அதாவது இப்போ தான் டப்பிங்கில் கற்றுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்ககிட்ட காசு கொடுத்தானா இல்லை ஊருக்கார பையன்கிட்ட அவன்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எஸ்கே மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லி அதை மாதிரி பண்ணி வச்சுட்டேன் எஸ்கே. அது ஏகேவை பார்த்தீங்கன்னா சரி நானும் சரி ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஃபேமிஸ் அஜித் குமார் சாரை பார்க்க போறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தம்பி ஜிபிஓ படம் பார்க்கறதா வந்துட்டு அவன் அப்படி சொல்லி வச்சிருக்கான். அடுத்து தளபதி இருக்கிறதுலே இந்த அதாவது தளபதினு அந்த தோன்று மக்கமா சொல்லுப்பா அந்த மாதிரி வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பேசுவான். எவனா நம்புவானா? ஆனால் அவன் ஃபாலோவர்ஸில் இருக்க எல்லாம் நம்புறானுங்க. முட்டா பசங்க. இப்படி அவன் பண்ணுறதுனால தான் இப்படி நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வாவ் தம்பி வாவ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொன்னால் அவன் சும்மா இருப்பானா? சரி நம்புறானுங்க, எது பண்ணாலும் நம்புறானுங்க. அவனும் இன்னும் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி என்கரேஜ் பண்ணுறானுங்க. அவன் இப்போ ஸ்கேம் பண்ணாமல் இருப்பானா? பாருங்க ஸ்கேம் பண்ணி தாராக்ஸ் பண்ணிட்டான். ஸோ இப்படி நம்பி தான் காசு கொடுத்து அதுவும் சின்ன பையன், ஸோ 18 வயசு கூட ஆகலை, இன்னும் ஒன்று ப்ரமோட் பண்ணுறானே பண்ணலாமா இல்லையாமான்னு ஒன்றுக்கு 100 டைம் யோசிக்க வேண்டாம். அவன் என்ன காலேஜுக்கு போனானா சம்பாதிச்சானா யோசிக்கிறது இல்லையா? அப்போ காசு கொடுத்துட்டு இப்போ அவன் எத்தனை பேருக்கு அனுப்புகிறானே தெரில. ஸோ இப்போ காசு அனுப்பிட்டு கடைசியில் ஐயோ நம்ம காசுலாம் கரியாக போகுதே, காராக்ஸாக போகுதே, ரோட்டில் போகுதே அப்படின்னு போகிறதுனா வர்றது. என்ன கைஸ் சிரிக்கல. ஸோ பேசிக்கலி அப்படி பண்ணாதீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒன்று பண்ணா ஐயோ ஊரே சிரிச்சிச்சு. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். அது வந்துட்டு ரியலாக ஏன்னு சொல்கிறீங்க, ஏஐ தானே, ஆனால் இது ரியல்னு சொல்லி அவங்க வீடியோவை போட்டிருக்கான். ஃபேமிலிஸு நானும் மலேசியாவுக்கு போனேன். மலேசியாவில் நம்ம ஜனநாயகம் ஆடியோவில் வச்சுருந்ததில்ல. ஸோ அங்கே வந்துட்டு இவர் போனாராம். போயிட்டு ஃபேமிலிஸு நான் உள்ள உடலை ஃபேமிலிஸ் 180 உள்ள உடலை ஃபேமிலிஸ் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபேமிலிஸ் அழுகுறான். யாருங்க சொன்னா நான் மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போலன்னு? அங்க வந்த மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஃபேமிலிஸ் நான் வந்தேனா இல்லையான்னு. என்னோட ஒவ்வொரு ஃபேமிலிஸுக்கும் தெரியும் ஃபேமிலிஸ். நான் அந்த சாரி எனக்கு தெரியாது. இப்போ அவனுக்கு வந்துட்டு சரியாக வீடியோ போடலைன்னா இந்த மாதிரி புஸ்கா பண்ணுறது. அந்த வீடியோ போட்டு அதில் மாட்டிக்கிட்டானா பார்க்கலாம். லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அம்மா சென்டிமெண்ட் தேவையான அளவு. அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்ட ஃபேமிலிஸு தேவையான அளவு. சோகமான பீச்சு, நல்ல லைட்னிங், ஒரு அழுகு, அவ்வளோதான் மன்னிச்சு விட்டு. ஏன் அவன் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ ரீசெண்டாக அதை சொன்னல அதில் வந்துட்டு ஃபேமிலிஸ்லாம் அழுகுறாங்க. அதுக்கு அந்த ஃபோட்டோ ப்ரூஃப் காமிச்சா பற்றி அங்கே நிற்கிறான். இதுக்கு அவன் போகிறதுக்காக A4 ஷீட்டு காமிச்சிட்டு ஃபேமிலிஸு நான் வந்துட்டு போய் பார்க்க போகிற ஃபேமிலிஸு நான் வந்துட்டு இது பண்ண போகிற ஃபேமிலிஸு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க கைஸ். நானும் இப்போ மலேசியாக்கு கிளம்பிட்டேன். ஃபேமிலிஸ் நீங்களும் மலேசியா ஆடியோ லான்ச் போகிறதா கமெண்ட்டை போட்டுருங்க ஃபேமிலிஸ். தம்பி எவனோ நம்புவானா? ஆனால் நம்புறானுங்களே. ஐயோ நான் என்னத்த சொல்கிறேன் தம்பி. ஸோ பேசிக்காக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். சின்ன பையன் இப்போ அவன் ஃபாலோவர்ஸ் வந்து ஒருத்தனாச்சும் குறைஞ்சானா பார்த்தீங்களா? குறையில. ஸோ இப்போ பேசிக்காக அவன் ஏதோ அதில் பனிஷ்மெண்ட் ஏதோ பண்ணால் மட்டும்தான் அவன் திருந்துவான். பனிஷ்மெண்ட்டே வாங்காமல் இருந்தால் திருந்துவானா சொல்லுங்கள்? ஸோ அதுதான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அவன் இருக்கான். ஸோ அவனுக்கு இப்போ ஊரே போட்டு அடிக்கிறதுக்கு இதுதான் காரணம்.
ஸ்கேம் பண்ணி அமௌண்ட் இந்த வயசுல 18 வயசு கூட தலை. ஸோ இப்போ இவனை மாதிரி சின்ன பசங்க இருக்கிறனால தான் இப்போ ஹெல்ப் பண்ணுற இந்த மைண்ட் செட்டே யாருக்குமே வரல. ஸோ நாளை பின்ன உண்மையிலே எனக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்கேம் பண்ணுறவனை ப்ரமோட் பண்ணாதீங்க, ஸ்கேம் பண்ணுறவனை ஃபாலோவும் பண்ணாதீங்க. திஸ் இஸ் மை லாஸ்ட் கருத்து. ஸோ அன்பை அடித்து வச்சாதான் திருந்துவாப்புல. ஸோ அண்ட் தென் திருத்திட்டாப்புனா மறப்போம், மன்னிப்போம். அண்ட் தென் அதான் guys, have a nice day, good day, and see you, bye. தம்பி